முதலாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 49வது நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த வார்த்தை என்ன அப்படின்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் யாக்கோபனுடைய சுதந்திரதாரராய் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிறார், நமக்கும் தேவனாயிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் புறஜாதிகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை எடுத்து நம்மளை யாரோட ஆண்டவர் இணைச்சிருக்கிறார்னா இஸ்ரவேலோட ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அப்போ நம்மை பார்த்துதான் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எதுவா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதர் உங்களுக்கு விரோதமாக நிச்சயமாய் அது கிரியை செய்ய முடியாது. ஒருவேளை சிலர் ஒருவேளை உங்க வாழ்க்கையில கண்டினியூவா நடக்கிற சில போராட்டத்தை பார்த்து, சில பிரச்சனைகளை பார்த்து யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம். ஏதாவது மந்திரவாதம் பண்ணியிருப்பாங்களோ, என் குடும்பத்திற்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ, எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற பயம் ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கலாம். சாப்பாட்டுல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் காலில் தாண்டினேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்க மனசுல இருக்குமானா இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு வேணும். உலகத்திலே இருக்கிறவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம், ஆனால் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாராவது ஒருவர் சொல்லலாம், உங்களுக்கு நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இந்த மாதிரி வச்சிருவேன். சுத்தி இருக்கிறவங்க கூட சொல்லலாம், அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிட்டீங்களா, அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுனீங்க, ஐயோ அவங்க பொல்லாத ஆட்களாச்சே, அவங்க உங்களுக்கு விரோதமா ஏதாவது பண்ணிட போறாங்க, எங்கேயாவது கொண்டு போய் ஏதாவது செஞ்சு வச்சிட போறாங்க அப்படின்னு ஒருவேளை அதை குறிச்ச பயம் கூட உங்க இருதயத்தில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நீங்க மரணம் அடைகிற வரைக்கும் உன்னை மனசுல வச்சுக்குங்க, எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அதை குறித்து நீங்க கொஞ்சம் கூட என்ன பண்ண வேண்டாம்னா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆண்டவர் யார் மூலமாவது வேணா பேசி இருக்கலாம். அந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவன் மோசே. மோசே ஜனங்களை பார்த்து, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, உங்களுக்கு விரோதமா எந்த மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமா எந்த பில்லிசூனியும் இல்லை அப்படின்ற வார்த்தையா ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். அவன் மூலமா சொல்லி இருக்கலாம். இல்லைன்னா அடுத்த லீடரான ஜோஷுவா மூலமா ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லலாம். ஆனா இவர்கள் யார் மூலமாகவும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லாம யாரை வச்சு கர்த்தர் சொல்ல வச்சாருன்னா, ஒரு மந்திரவாதியா இருந்த பிலேயாம வச்சு அவனுடைய வாயிலிருந்தே கர்த்தர் சொல்றாரு, இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆணித்தரமா நம்ப வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் இந்த கள்ள தீர்க்கதரிசி, இந்த நபர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்கு கூலி வாங்கினவன். அப்படின்னா இவங்களை எப்படியாவது சபிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதுபடி அவங்களுக்கு வேண்டாத ஒரு வேலையை செய்யணும். அந்த வேண்டாத வேலையை செய்கிறதற்கு கூலி பேசி இப்ப நிற்கிறான். இப்ப நின்னு பார்த்தா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த ஜனங்களை சபிக்கவே முடியல. அதனாலதான் பிலேயாம் அந்த வார்த்தையை சொல்றான், இந்த யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை.
உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரவாதியான, ஜனங்களை கட்டி போடுகிற, ஜனங்களை சபிக்கிற அந்த பிலேயாமனுடைய வாயிலிருந்து உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று வருமானால், நான் விசுவாசிக்கிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறதுனால் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அந்த காரியங்கள் கேன்சல் ஆகும். உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற அந்த பேச்சு மாறி போகும். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் அது செயல் இழந்து போகும். இயேசுவின் நாமத்தில் செயல் இழந்து போகும். அதனுடைய வல்லமைகள் ஒன்றும் இல்லாமல் போகும். உங்க கடைக்கு விரோதமாய், உங்க வீட்டிற்கு விரோதமாய், உங்க தொழிலுக்கு விரோதமாய், உங்க வருமானத்திற்கு விரோதமாய் எத்தனை நபர்கள் எழும்பினாலும் அவர்கள் வாயில் இருந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை புறப்படு பண்ணுவார். உனக்கு விரோதமாய் நான் செய்த எந்த ஆயுதமும் அது வாய்க்காது. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் நான் நம்புறேன், உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பேருக்கு நான் என்னென்னமோ செஞ்சிருக்கிறேன், எல்லாமே வாச்சிருக்குது, நான் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்குது, ஆனா என் லைஃப்லயே நான் செஞ்சு ஒண்ணு நடக்காத ஒரு யாருன்னா நீங்க தான் அவங்க வாய்களை திறந்து சொல்லுகிற ஒரு நாள் சீக்கிரமாய். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையிலிருந்து இதே இடத்துல, இந்த சேர் போட்டிருக்கிற இடத்துல கரெக்டாக 2 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த சர்ச்சை நம்ம டெடிகேட் பண்ணுறோம். டெடிகேஷன் முடிச்சுட்டு எல்லாரும் மோஸ்ட்லி அவங்க கிளம்பிட்டாங்க. அப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன். அப்போ இந்த ஏரியாவினுடைய பின்னாடி இருந்த, இன்னைக்கு இறந்துட்டார் அவர், இந்த ஏரியாவினுடைய பின்பக்கத்தில் இருந்த ஒரு மோசமான ஒரு ரவுடியாக இருந்த ஒரு பர்சன் அவர் வந்தார். வந்த உடனே நல்லா பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்தார். ஆனால் இறந்து போயிட்டார். வந்த உடனே காலில் தொட்டு கும்பிட வந்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்னாரு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொன்னா, நான் எத்தனையோ பேருக்கு நான் தீமை செஞ்சிருக்கிறேன், எத்தனையோ பேருடைய பணத்தை நான் வந்து திருடி இருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் அடிச்சிருக்கிறேன், எத்தனையோ குடும்பத்தில் நான் வாழ விடாம பண்ணியிருக்கிறேன். ஆனா நான் பண்ணினது எல்லாமே எனக்கு தெரியும். அதே போல இந்த சர்ச்சுக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் நான் என்னென்னமோ பண்ணினேன், ஆனா ஒண்ணு கூட உங்களுக்கு எதிர்மறையா நடக்கவே இல்லை. ஸோ நான் பார்த்ததுல, என்னுடைய அனுபவத்தில் நான் செஞ்சு ஒன்றுமே கஷ்டப்படாம இருக்கிற, ஒன்றுமே நடக்காத ஒரே ஒன்று இது மட்டும்தான், கடவுள் இருக்கிறாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிட்டு போனான். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அதை சாட்சியோட சொல்றேன், சாட்சியோட சொல்லுகிறேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு இந்த 49வது நாள் தெளிவா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யார் எத்தனை நாட்களாய் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கர்த்தரிடத்திலே வந்ததற்கு பிற்பாடு அது நிற்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு விபத்து நடந்திருக்கலாம். அந்த விபத்தை வச்சு நீங்க வந்து யாராவது ஒன்று செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தான் விபத்து ஆயிருச்சு, இந்த மாதிரி நடந்ததுக்கு பிற்பாடு தான் எனக்கு குடும்பம் இந்த மாதிரி எனக்கு நஷ்டம் ஆயிருச்சு, இந்த கல்யாண தடை என்னமோ யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களோன்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் தடையா இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் யாராவது குடும்பத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்களோ. இந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் அப்படியே உழப்பிட்டே இருக்குமானா, ஏசப்பா இன்னைக்கு சாங்க உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, நீ ஒண்ணுமே பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. விழுந்த நீங்கள் திரும்பவும் எழும்பி நிற்பீர்கள். விழுந்து போன அந்த வேலை திரும்பவும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஒரு சின்ன சோதனையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த நெருக்கத்தை அனுமதித்திருக்கிறார். அந்த நெருக்கம் மாறும், அந்த திருமண தடைகள் மாறும், அந்த குழந்தை பாக்கியத்தினுடைய தடைகள் மாறும். இந்த வாக்குத்தத்தம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற தீய
தீய சக்திகளை முழுவதுமாய் நிர்மூலமாக்குறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க, ஒரு நாள் கண்டிப்பா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு விரோதமா செஞ்சேன், உங்களுக்கு விரோதமா நான் என்னென்னமோ பண்ணினேன், ஆனா ஒண்ணு கூட உங்களுக்கு வாய்க்கவே இல்லை, ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானம் நம்ம எல்லாருமே மத்தியானம் ஆராதனை முடிச்சுட்டு நீங்க எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, ஒரு மீன் குழம்போட சாப்பிட்ருப்பீங்க. அந்த சாட்சி உங்களுக்கு சொல்லணும். அந்த மீன் குழம்பை பண்ணினவர் யார் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி RSSல மிகப்பெரிய லீடர் அவர் குடியிருக்க அந்த தெருவில் எங்கேயுமே எந்த வீடுமே கிறிஸ்டியன் வீடு இல்லை. இவரே பசங்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல இருந்த சர்ச்சை உடைச்சு அவங்கள அந்த இடத்தை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி நின்ன மனுஷன் தான் அந்த மனுஷன். இந்த மனுஷனை யாருமே மாறுவாங்கன்னு நினைக்க, எல்லா வித்தைகளையும் அந்த இடத்துல உள்ள சகல காரியத்தையும் கற்றுக்கொண்டவர் அவர். ஆனா திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் சந்திச்சு இன்னைக்கு சொல்றாரு, இல்ல கர்த்தரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கர்த்தர் அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அப்பா இருக்காரு, ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களுக்கிட்ட கர்த்தருடைய பலன், பெரிய பலன். உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இல்லை அப்படின்றத முதல்ல நம்ம அறிக்கை செய்யணும். எனக்கு அப்படி இருக்காது அப்படின்றத எப்பொழுதுமே மனப்பூர்வமா நீங்க நம்பணும். அப்படி நீங்க நம்பல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சொல்றேன், உங்களால இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. இப்போ நம்ம நல்லா ஒரு கடை நடந்துட்டு இருக்குது, திடீர்னு அந்த கடை அது ஒன்றும் இல்லாம போகுது. உடனே ஒருத்தர் சொல்றாரு, யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ, அதனாலதான் இந்த கடை நல்லா ஓடிட்டு இருந்த கடை திடீர்னு இப்படி ஆகுறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு அந்த எதிரி இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்ட உடனே சிலருடைய மனசுக்குள்ள ஆமா நல்லா ஓடிட்டு இருந்த கடை இப்படி விழுந்து போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மற்றவர்கள் சொன்ன உடனே உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் கடந்து போகலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோங்க, அப்படி கிடையாது. அந்த கடை விழுந்து போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற அந்த நினைப்புல அந்த கடையினுடைய உரிமையாளர் கொஞ்சம் போறதை லேட் பண்ணி இருக்கலாம், அந்த கரெக்டான டைமுக்கு கடை திறக்காம இருக்கலாம், அது ஒரு ரீசனா இருக்கலாம். இல்லைன்னா யாரையாவது ஒருத்தரை நம்பி முழு பொறுப்பையும் ஒப்படைச்சது கூட காரணமா இருக்கலாம், இது ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் சோதிக்கிறதுக்காக அந்த சூழ்நிலையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கலாம், இது ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா ஆண்டவரோட நீங்க நெருங்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பா இருக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல உங்களை கொண்டு போய் இதை விட பல மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் அந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கலாம். அப்போ ஒண்ணு நினைச்சுக்குங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் இதனாலதான் நடக்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. இவங்க செஞ்சதுனால தான் இப்படி நடக்குதுன்னு நீங்க டிசைட் பண்ண முடியாது. பொதுவாக இன்றைக்கு இருக்கிற மிக கொடுமையான ஒரு காலம் என்னன்னா, உங்களுக்கு இருக்குன்னு நம்ப வைக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்களை நம்ப வைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படின்னா கண்ணை மூடிட்டு உங்க வீட்டில் இருக்கிற முன்னோருடைய யாராவது ஒருத்தருடைய பேரை சொல்லி, இன்னார் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறாங்களா, இன்னாருடைய அந்த வம்சத்திலிருந்து யாரோ ஒருத்தர் தான் உங்களுக்கு விரோதமா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே நம்பிடுவீங்க. ஆமா, அவர் சொன்ன பேரும் நம்ம வீட்டில் இருக்குது, அவர் சொன்ன ஆளும் நமக்கு கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி தான், உடனே நம்புவீங்க. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ரிஸ்க் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை சிஸ்டர், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை பிரதர், நீங்கள் ஏன் அதை போட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க, இதெல்லாம் தேவையில்லாமல் யோசனை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பவர் இல்லாத பாஸ்டராக இருப்பால் போல தெரியுது,
இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க தெரியாது போல தெரியுது. இன்னைக்கு சிலருடைய பார்வைக்கு வந்து பெரிய ஊழியக்காரர்கள் யார் தெரியுமா? சிலருடைய பார்வைக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் யார் தெரியுமா? கண்ணை மூடிட்டு உனக்கு அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கு, இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது, உனக்கு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு உங்களை ஒரு நல்ல ஷேக் பண்ணி ஒரு பயம் மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு பயப்படுத்துகிற பாஸ்டர் தான், பயப்படுத்துகிற ஆள் தான் உங்களுக்கு பெரிய நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே அப்படி இல்லை. இந்த பாடுகள் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அதை ஒண்ணு வாசிங்க, அதை வாசிச்சீங்க உங்களுக்கு தெரியும். நீங்க எண்ணாகம் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, எண்ணாகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 13ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் வந்த அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஆமென். நீங்க அப்படியே 35வது வசனத்தை வாசிங்க. 35வது வசனம். அப்பொழுது 14வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரல் இட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனோமே ஆனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்றார்கள். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் போதும். இதை வீட்டில் போய் நீங்க வாசிங்க. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது வந்து பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டாங்க. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து ஏறக்குறைய எங்க வந்தாச்சு அப்படின்னு சொன்னா, கானான் தேசத்தினுடைய பார்டர்ல வந்துட்டாச்சு. ஆனா மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, நீ வந்து இந்த காரியத்தை குறித்து பேச வேண்டாம், நீ வந்து கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொன்ன உடனே சரின்னு மோசேயை ஏத்துக்கிட்டாரு. ஆனா கொஞ்ச தூரத்துல வந்து கானானை பார்த்த உடனே அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, ஒரு ஆசை வந்துச்சு. சரி ரைட்டு, நம்ம இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தோம், இவ்வளோ அழகான தேசம், இதுக்குள்ள போகலான்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி திரும்பவும் ஜெபம் பண்றாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நீ கொண்டு போக மாட்ட, ஜோஷுவா மூலமா தான் நான் கொண்டு போ. அப்போ கிட்டத்தட்ட எங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் தாண்டி இப்ப பக்கத்துல வந்து இங்க இருந்து 12 பேரை தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு கோத்திர பிதாக்களை தெரிந்து கொண்டு ஜோஷுவா அனுப்புற, நீ போய் வந்து அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க, நம்ம எப்படி போகலாம், எப்படி குடியேறலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டுட்டு வந்த உடனே 10 பேர் என்ன செய்தியை பரப்பிட்டாங்கன்னா, துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. ஐயோ மோசமான தேசம், நம்மளால போகவே முடியாது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராட்சதங்களா இருக்காங்க, அங்க இருக்கிற மனுஷங்களுடைய பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளிகளை மாதிரி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு பொருளியை கிளப்பி விடுவாங்க. இவங்க பார்த்தது உண்மைதான். நல்லா நினைச்சுக்குங்க, இத்தனை நாட்களும் இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவு தூரம் ஆண்டவர் கொண்டு வருவதற்கு எத்தனை அற்புதம் பண்ணார் தெரியுமா? எவ்வளவு மிராக்கிள். எகிப்து தேசத்தில் ஆண்டவர் அவர்களுக்காகவே 10 வாதைகளை ஆண்டவர் கட்டளையிட்டார். செங்கடல் அவர்களுக்காக கர்த்தர் 2ஆக பிரித்தார். வானத்து மன்னாவினால கர்த்தர் அவர்களை போஷித்தார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். இறைச்சி வேணும்னு சொன்னாங்க, உடனே கர்த்தர் வனாந்திரத்தில் அந்த ஆத்துல காடைகளை உண்டு பண்ணி அவ்வளவு போஷித்தார். அப்பா அற்புதம். இத்தனையும் 20 லட்சம் பேர் நடந்து போறாங்க. அவங்களுடைய பாதரட்சை தேயலன்னு பைபிள் சொல்லுது, அவங்களுடைய வஸ்திரம் பழமையாகலன்னு பைபிள் சொல்லுது. இவ்வளவு அற்புதம், இவ்வளவு அற்புதம். இத்தனை அற்புதத்தையும் கேட்டு இங்க வந்த இந்த 10 பேர் வந்து இதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் நடந்த எந்த அற்புதத்தையும் அவங்க நம்பாம எதைத்தான் நம்பினாங்க சொல்லுங்க? அவங்க சொன்ன துர்ச்செய்தியை தான் நம்பினாங்க. அப்போ இந்த ஜோஷுவா காலை 2 பேரும் வந்து எந்திரிச்சு, கொந்தல் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு, நீங்க என்ன இப்படி மனநலமா பாதிக்கப்பட்டீங்களா? ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு தூரம் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு, இவ்வளவு பக்கத்துல வந்திருக்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அந்த இடத்தை நம்ம பிடிச்சிருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க 2 பேருடைய வார்த்தையும் யாருக்கும் எடுபடவே இல்லை.
அதான் இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நம்ம சுதந்திரிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்ன வார்த்தை இவங்களுக்கு எடுபடல. ஆனா என்ன வார்த்தை எடுபடுச்சு தெரியுமா? உனக்கு பிரச்சனை இருக்குது, உனக்கு போராட்டம் இருக்குது, உனக்கு அந்த இடத்துல செய்வனை வச்சுட்டாங்க, உனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னா உடனே அந்த காரியம் தான் முன்னாடி நிற்கிறது. இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். பிரதர், உங்களுக்கு எத்தனை அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சு இந்த இடத்துல கூட்டிட்டு வந்தாரு, எவ்வளவு மிராக்கிள் ஆண்டவர் செஞ்சாரு. நீங்க பிறந்தது முதற்கொண்டு இவ்வளவு நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தின் மேல அற்புதம் செய்தார். நீங்க ஜீவனோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை, நீங்க வாழ்றது ஆண்டவருடைய கிருபை, நீங்க வண்டி ஓட்டுறது ஆண்டவருடைய கிருபை, நீங்க அந்த வீடு வாங்கினது ஆண்டவருடைய அற்புதம். ஆமென். இவ்வளவு அற்புதத்தையும் இயேசு சாமி உங்களுக்கு செஞ்சு, ஆனா அவர் என்ன வருத்தத்தோட இருக்கிறாருன்னா, இப்போ கூட நம்மள நிறைய பேர்கிட்ட அவரால் என்ன பண்ண முடியலன்னா நம்ப பண்ண முடியல. உனக்கு நடக்கும்னா நம்ம உடனே கேள்வி கேட்கணும், எப்படி நடக்கும் ஆண்டவரே? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஏன் அப்ப இத்தனை இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னவாமா அப்படின்னு கேட்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, எனக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான பில்லி சூனியம் இல்லை, எனக்கு விரோதமான அசுத்தம் இல்லை, இல்லை இல்லை அது இல்லை. யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், எந்த மனுஷன் சொன்னாலும் நம்ப மாட்டேன். நீங்க இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்தீர்களே ஆனால் நான் நம்புறேன், கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு இந்த வசனத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவரா இருக்கிறார். பிரதர், இது ஒன்றும் இல்லை பிரதர், இது வேணா ஆண்டவருடைய ஒரு சின்ன தண்டனையா இருக்கலாம், இல்ல ஆண்டவருடைய வழி நடத்துதலா இருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு சித்தம் கொண்டவரா இருக்கலாம், இல்லைன்னா கர்த்தர் இதனால ஏதோ ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் இந்த சூழ்நிலையில உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக இந்த பாதையை அனுமதிக்கிறாரே தவிர உங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. நீங்க ஒன்றும் இல்லை இல்லைன்னு அறிக்கை செய்ய அந்த காரியம் நடப்பது இல்லை. ஆமென். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். எத்தனை பேர் எழும்பினாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடப்பது இல்லை. ஹல்லேலூயா. நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப போராடுறது. எதுக்கு போராடுறேன் அப்படின்னா, சிலரிடத்துல சொன்னா சிலர் நம்பவே மாட்டேங்கிறாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு நான் காலையில சொன்னது மாதிரி இந்த சைக்காலஜிக்கலா நான் ரொம்ப பிரச்சனை ஆனதுனால எனக்கு சிலரை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். ஆனா நான் என்ன சொல்றேன், சில ஜெபிக்கிறவங்களால, சில ஜெபிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கே தெரியும். நான் இந்த சைக்காலஜிக்கல் பிரச்சனை ஆனதற்கு பிற்பாடு சிலர் ஜோம் பண்றதுக்காக கூட்டிட்டு வரும்போது, சிலருக்கு முன்னாடி நிற்கும் போது அவங்க ஜோம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க துரத்துறதை நான் பார்த்துருக்கேன். இப்ப நானே சொல்றேன்ல, இதே கோயம்புத்தூர் பட்டணத்துல 2004ல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் அட்டன் பண்றேன். அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. நான் என்ன சென்டர்ல நிக்க வச்சுட்டு சுத்தி அந்த பாஸ்டர் இயேசுவின் நாமத்தில் வெளியே வா அப்படின்றாரு. அந்த பாஸ்டர் ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு என்னுடைய வாய்க்கு பக்கத்துல வச்சு இயேசுவின் நாமத்தில் வாந்தி எடுன்னு என் தலையை பிடிச்சு அப்படியே கீழே கொண்டு போறாரு. எனக்கு அழுகையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா எனக்கு 100% தெரியும் எனக்குள்ள என்ன இல்லை, எனக்கு பிசாசு இல்லைன்னு தெரியும், எனக்கு செய்வனை இல்லைன்னு தெரியும். எங்க அம்மா ஒரு 4 பேர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இவன் ஊழியம் செஞ்ச இடத்துல இந்த மாதிரி ஏதோ இவன் ஏதோ ஒரு பிள்ளைய இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ சோறு கொடுத்தாங்க போல, அந்த சோறுல அவனுக்கு ஏதோ வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான், அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது பார்த்து இவனுக்கு நோயும் இல்லை பேயும் இல்லைன்னா ஏன் ரெடி ஆகாம இருக்கிறான். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவர் என்னமோ உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஏன் இதை அனுமதிக்கிறார்னு தெரியல. ஆனா எனக்கு சொல்லக்கூடிய பலன் கூட இல்லை. அப்ப அந்த ஊழியக்காரர் அவருடைய சூழ்நிலை அவருக்கு தெரிஞ்சது, என்ன மேல அன்பு வச்சுதான் ஜெபம் பண்ணாரு. அதை நான் தப்பா சொல்லல. ஆனா என்னன்னா அந்த நாலேஜ் இல்லை. ஆனா நான் மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவேன்னா, அந்த மாதிரி கொண்டு வர்றவங்க என்கிட்ட எப்படி தான் கொண்டு வருவாங்க, பிசாசு பிடிச்சவங்க அப்படின்னு தான் கொண்டு வருவாங்க, இல்ல இவனுக்கு யாரோ செஞ்சுட்டாங்கன்னு தான் கொண்டு வருவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் பேசி ஜெபம் பண்ணி பார்த்தா தெரியும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்கள செய்வனை இருக்கிறது மாதிரியே நம்ப பண்ணிட்டாங்க. நான் நம்புறேன் உங்களுக்கு செய்வனை இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா அந்த மாதிரியே உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுமா. இப்பதான் நீங்க 1 பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பீங்க, இப்பதான் போயிட்டு வந்துருப்பீங்க. 1 பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சது அடுத்து 1 பாத்ரூம் போகணும்னா குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆனா நீங்க பாத்ரூம்ல இருந்து கிளம்பும் போதே 10 நிமிஷத்துல வந்துருமோ, 10 நிமிஷத்துல போக வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டே வாங்க. 10 நிமிஷத்துல நீங்க எங்க இருப்பீங்க தெரியுமா?
பாத்ரூமுக்குள்ள இருப்பீங்க. ஏன் அப்படின்னா சில நேரத்தில் வந்து அந்த மைண்ட் செட்டு நமக்குள்ள இருக்குது இருக்குது இருக்குது. நம்ம அந்த மாதிரி யோசிக்க யோசிக்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சரீரம் வந்து அப்படியே அடாப்ட் ஆயிரும். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இருக்குன்னு நீங்க நம்பாதீங்க, இல்லைன்னு நம்புங்க. இல்லைன்னு நம்புங்க. ஒன்றும் இல்லை, அவருடைய அனுமதி இல்லாமல் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ள எப்படி எனக்கு கொண்டு வரணும்னே தெரியல. ஏன்னா இங்க நிறைய பேர் கை தட்டுறோம், சந்தோஷப்படுறோம், ஆமா பாஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஆனா அடுத்த நிமிஷத்துல வெளியில போய் யாராவது ஒருத்தர் இன்னொரு ஜெபத்துக்கு கூட்டிட்டு போய், வாங்க சிஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி அங்க போய் யாராவது ஒருத்தர் தலையில கை வச்சு, நான் பார்க்கிறேன் கருப்பா ஒரு உருவம் உனக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்குது, உன்னுடைய 3வது வீட்டில் இருக்கிற 2வது ஆளு உனக்கு விரோதமாய் 3 மாசத்துக்கு முன்னாடி கேரளாவில் போய் ஒரு நல்ல மை எடுத்து எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னா, அடுத்த நாள் பே அரைஞ்சது மாதிரி இங்க வந்து நின்றுருக்கும். இவ்வளவு தூரம் காட்டு கத்தி பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு இல்லம்மா இல்லம்மா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை நம்பாம, ஆனா இருக்குதுன்றதை நம்பினா எப்படி உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. அதான் உங்களுக்கு இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். நம்ம சர்ச்சில் வந்து ஒரு இன்னைக்கு ஊழியக்காரரா இருக்கிறார், ஒரு சிஸ்டரை கூட்டிட்டு வர்றாரு. வந்து ஜோமன்னா அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, என்னன்னு கேட்டா, பாஸ்டர் 12 மணிக்கெல்லாம் எழும்பி இந்த பிசாசு ஆடுது, என்னால தாங்கவே முடியல, பயங்கரமான பிசாசு அப்படின்னு. இங்க ஜோமன்னா அங்க அந்த பலிபீடம் தான் அன்னைக்கு இருந்துச்சு. அங்க ஜோமன்னா இந்த வாசல் வரைக்கும் அந்த சிஸ்டர் போனாங்க. நான் பின்னாடியே போறேன் அப்படின்னா, அவங்க மேல கை வைக்க போறேன், கை வச்சு இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு கை வைக்க போறேன். பின்னாடி 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 போய் எங்க போயிட்டாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 100 அடி இருக்குது. இங்க போயிட்டாங்க. இங்க போயிட்டு திரும்ப அவங்க அதுக்கு மேல போக முடியாது இல்ல, திரும்ப அவங்க தலை மேல கைய வச்சா அங்க இருந்து பலிபீடம் வரைக்கும் உருண்டாங்க. பலிபீடம் வரைக்கும் அப்படியே சுத்துறாங்க. நடந்ததை சொல்றேன். நான் வந்து இவங்க உருள்றத பார்த்த உடனே, உருளும் போதே என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் எப்பவுமே தங்களுடைய சரீரத்துல அப்படி ரொம்ப கவனமா இருப்பாங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்க, உருள்றாங்க. ஆனா ஒரு கை என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய அந்த அந்த ட்ரெஸ் அந்த சுடிதாரை வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து அப்படியே பண்ணிட்டு, அதை நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். உடனே நான் என்ன பண்ணேன்னா, நீங்க ஜபத்தை முடிச்சுட்டு நீங்க எந்திரிங்க அப்படின்னு, எந்திரிச்சு நீங்க அந்த சேர்ல உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த சேர்ல உட்கார்ந்த உடனே தலை மேல கையை வச்சு ஜோம் பண்ண உடனே இவங்க தன்னுடைய 2 கையினாலையும் தொடையில அடிச்சாங்க பாருங்க, பலமா அடிச்சு இழுத்துட்டாங்க. என்னமோ தெரியல, அந்த டைம்ல கரெக்டா அந்த பேண்ட் அவங்க கையில சிக்கி கிழிஞ்சிருச்சு. அந்த சிரிப்புக்காக சொல்றேன், அந்த பேண்ட் வந்து கிழிஞ்சிருச்சு. என்னதான் நான் உட்கார்ந்துருக்கிறேன், நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பேண்ட் கிழிஞ்ச உடனே இவங்க அந்த கத்தி ஆக்ரோஷமா இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சு, அந்த ஒரு கை மட்டும் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கரெக்டா அந்த பேண்ட் பக்கத்துல இருக்குது. நான் சொன்னேன், சிஸ்டர் ஒன்றும் இல்லை, ஒன்று நான் உங்கள் பிரதர், இல்லைன்னா உங்கள் தகப்பன், நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே வருத்தப்படாதீங்க, உங்களை நான் பிள்ளையாக தான் பார்க்குறேன், ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து அதை மூடி வச்சுட்டு சொன்னேன். இல்லை, உங்களுக்கு பிசாசு இல்லைன்னு இப்போ நீங்கள் நம்புறீங்களா? பிசாசு இருந்துச்சுன்னா என்ன பண்ணினாலும் உங்களுக்கு என்ன இருக்காது? சுயநினைவே இருக்காது. அது சுயநினைவே எடுத்துரும். அந்த கல்லறைக்குள்ள பிசாசு பிடிச்ச மனுஷன் தன்னையே அடிச்சு என்ன பண்றான்? காயப்படுத்துறான். அவனுக்கு காயமாகுது, வலிக்கல, அவனுக்கு என்ன எதுவுமே தெரியல. அப்போ பிசாசு இருக்கும்போது அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு லிட்டரலா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் கிழிகிறது தெரியுது, ட்ரெஸ் நகர்றது தெரியுது. அதனால உங்களுக்கு பிசாசு இல்ல. ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே இல்லை, எத்தனையோ சொல்லி ஒத்துக்கல. அந்த பாஸ் சொன்னார், இந்த பாஸ் சொன்னார், என்னென்னமோ சொல்லிட்டாங்க. எப்படியோ ஜோம் பண்ணி கடைசியில் எஸ் பாஸ்டர், கண்டிப்பா எனக்குள்ள எண்ணம் இல்லை, அறிக்கை செய்ய வச்சு ஜோம் பண்ணி எனக்கு இல்லை, எனக்கு இது மன அழுத்தம் தான், நானா இதை யோசிக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணவனாரிடத்தில் மன்னிப்பு கேட்க வச்சு அவங்க 2 பேரையும் கைகோர்த்து ஜோம் பண்ண வச்சு, இன்னைக்கு நான் பாருங்க இந்த 100 ஜெபம் முடிகிறது முன்னாடி கூட கூட்டு வந்து நிறுத்துறேன். அவங்க 2 பேரும் இந்த கோயம்புத்தூர்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளையே, இது சோதனையே அல்லாமல் ஒன்றும் இல்லை. அவ்வளவு பெரிய கப்பர் சேதம் நடந்து கொண்டிருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது அப்படின்னு சொன்ன அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். இல்ல சொல்லுங்க, இல்ல, எனக்கு விரோதமாய் எனக்கு பாதுகாப்புக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் ஆனாலும் அந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. இனி யார் சொன்னாலும் இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளவு ஊழியம் செஞ்ச ஊழியக்காரர்களே எதை நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, யாரோ எனக்கு செஞ்சாங்கன்றத நம்புறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வருது. கிடையாது,
ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக எனக்கு இந்த தீமை இல்லை என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை அது ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நாளைக்கே போங்க, நாளைக்கே எதிர்த்து நில்லுங்க. எது மிஸ்டேக்குன்னு பாருங்க. உங்களுக்கு என்ன, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மன அழுத்தமும் பிசாசும் ஒரே மாதிரி இருக்கும். 3க்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒன்று மன அழுத்தம், இன்னொன்று பிசாசு, இன்னொன்று செய்வினையினால பாதிக்கப்பட்டவன். இது 3ஐயும் நிறைய பேருக்கு தனியாக பிரித்து பார்க்க தெரியாது. ஆனால் இது 3மே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும். இதை கரெக்டாக அடையாளம் கண்டுகொள்ளணும். இது உண்மையிலே மன அழுத்தமா, இது உண்மையிலே மனம் பாதிக்கப்பட்டுச்சா, உண்மையிலே இது பிசாசா, உண்மையிலே இதை செய்வினையா அப்படின்னு நீங்க அறிஞ்சுக்கணும். நான் நம்புறேன், எத்தனையோ பாருங்க ரோட்ல போறோம், அவ்வளோ மாடி மாடியா கட்டி வச்சிருக்கிறாரு, ஒரு பூசணிக்காவை நம்பி உள்ள படுத்து தூங்குறான். ஹலோ, என்னது? அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாவுக்கு அவ்வளோ பெரிய மாலை கட்டிட்டு, அவ்வளோ பெரிய ஷோரூமை கட்டிட்டு, 2 பக்கம் 2 பூசணிக்காவை தொங்க விட்டு அந்த ஐயரா ஓடி வர ஒரு பொட்டு வச்சு பூ வச்சு, அவருக்கே மந்திரம் சரியா தெரியல, அவர் ஏதோ அடிச்சு விட்டு அவ்வளோதான் 2 எடுத்து கட்டிட்டோமா போய் படுத்துடலாம்ப்பா. இந்த பூசணிக்காவை நம்பி அவ்வளோ கோடி ரூபாவில் சொத்தை உள்ள மனுஷன் பூசணிக்காவை நம்பி தூங்குறானே. நான் நம்புறேன், உலக ரட்சகர் நம்ம கூட இருக்கிறாருல, பராக்கிரமசாலி நம்ம கூட இருக்கிறார்ல. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர், நான் ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர். சில நேரத்தில் நமக்கு நிறைய பேருக்கு இந்த செய்வனை செஞ்சிருப்பாங்களோ, இல்லைன்னா பிசாசு எனக்குள்ள இருக்குமோன்ற இந்த பயம் எதனால வருது அப்படின்னா, உங்க ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்டு வருது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க விழுந்திருந்தீங்கன்னா, ஏதாவது பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் அந்த அளவுக்கு ஒத்தில்ல, இயேசு என் கூட இருக்கிறதுக்கு நான் ஒத்தில்ல, அப்போ அவங்க செய்கிறது எனக்கு நடக்கும்ல, அப்போ அவங்க செய்கிறது எனக்கு வரும்ல, நான் அந்த மாதிரி ஒத்தா இருந்தா பரவாயில்ல, உங்களை மாதிரி நான் ஜெபம் பண்ணா பரவாயில்ல, உங்களை மாதிரி ஆண்டவரோட இருந்தா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் வராதுன்னு நான் தைரியமா இருக்கலாம். நான் அப்படி இல்லை, இவ்வளவு அக்கிரமத்தை செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு அநியாயத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு நடக்கும்ல, எனக்கு அது சேரும்ல. ஒன்று நினைச்சுக்குங்க, நம்முடைய நீதியை வச்சு இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நம்ம நீதி ஒன்றும் இல்லை. நம்ம யார் முன்னாடி நிற்கிறோம்னா அப்பா முன்னாடி நிற்கிறோம். அப்பாவுடைய நீதியை வச்சுதான் நம்ம முன்னேறணும். ஆமென். அப்பாவுடைய நீதியை வச்சுதான் நம்ம முன்னாடி நிற்க முடியும். அப்படின்னா நம்ம நீதி வேண்டான்னு சொல்லல, நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், வாழ்ந்துட்டு ஆண்டவரை முன்னாடி நிறுத்த அப்படி சொல்ல வரல. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம அவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம், அவருடைய புத்திரரா மாறிட்டோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சிட்சிப்பார், அவர் நம்மளை தண்டிப்பார். ஆனா இன்னொருத்தருடைய கையில கர்த்தர் கண்டிப்பா சத்துருடைய கையில நம்ம விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். உங்களுக்கு விரோதமா இது ஒன்றும் இல்லை. அதான் சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? ஆமாப்பா, அவன் முன்னோர் ஒருத்தன் பாவம் செஞ்சான், அதனாலதான் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லணும். இல்லைன்னா இவங்க அப்பா மோசமான ஆளு, அதனாலதான் இப்படி இருக்கான்னு அப்படி சொல்லணும். ஆனா ஏசப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை, தேவ நாமம் மகிமைக்காய் பிறந்திருக்கிறான். இது கர்த்தர் நாம மகிமைக்கு. சிஸ்டர், இது கர்த்தர் நாம மகிமைக்கு. இந்த பிரச்சனை கர்த்தர் நாம மகிமைக்கு, இந்த தாமதம் ஆண்டவர் நாம மகிமைக்கு, இந்த சோதனை ஆண்டவர் நாம மகிமைக்கு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உருவாக்குறார். ஆண்டவர் உங்களை உருவாக்குறார். ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்கு தான் இதை அனுமதிச்சார். அவருக்கு தெரியும் நீங்க போகிற பாதை, அவருக்கு தெரியும். இந்த வியாதி கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவதற்காக. ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் மந்திரம், குறி சொல்லுதல், சத்தமா இல்ல இல்ல இல்லன்றத எல்லா இடத்துலையும் எழுதி வைங்க. நாளைக்கு இருக்குன்னு போய் யார்ட்டையும் ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கு இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க, என் பிள்ளைக்கு இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் உங்க கையில் இருக்கிற வல்லமையை விட வேற பெரிய வல்லமை ஒன்றும் இல்லை. முதல்ல இல்லைன்னு நான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முஸ்லிம்ஸ் ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல பல இடங்களில் அவங்க ஒரு பேனர் ஒன்று கட்டியிருந்தாங்க, ஒரு வால் போஸ்ட் ஒன்று கட்டியிருந்தாங்க. என்ன அந்த வால் போஸ்ட்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எங்களை ஒருத்தர் செய்வனை செஞ்சு அது பலிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நாங்க என்ன வேணாலும் உங்களுக்கு செய்யறோம் அப்படின்னு அவங்க எழுதினாங்க. ஒரு டைம் அது கரெக்டாக அந்த வேர்டு எனக்கு தெரியல, ஆனால் அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வாங்க, நாங்கள் உங்களை கூப்பிடுறோம், எங்களுக்கு விரோதமாக செய்வனை பண்ணுங்கன்னு அவங்க எழுதியிருந்தாங்க.
செய்வனை பண்ணிட்டு அது பழிச்சிச்சு நீங்க சொல்லுங்கன்னு எழுதினாங்க. நான் நம்புறேன் அவங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட், அவங்களுக்கு இருக்க அந்த விசுவாசம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு உயிரோட எழுந்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஒன்றும் இல்லை பிரதர், அது தேவ நாம மகிமைக்காக தான் அந்த பிள்ளை அப்படி பிறந்தது. இந்த குடும்ப உடைவு தேவ நாம மகிமைக்காக. இது சீக்கிரமாய் சரியாகும், சரியாகும். ஹல்லேலூயா. சவுல் தாவீதை துரத்திட்டே போறாரு பாருங்க. ஆனா லாஸ்ட் டெட் எண்ட் 40 இயர்ஸ் முடிய போகுது. ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 38 ஆண்டு முடிஞ்சிச்சு. 38 ஆண்டு தாண்டதுக்கு அப்புறம் தான் சவுலுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, தாவீது நமக்கு எதிரியே. ஹலோ, எத்தனை வருஷம் தாண்டி? 38 வருஷம் தாண்டி தான் தெரியுது தாவீது நமக்கு எதிரியே. ஆனா இந்த 38 வருஷமும் எதுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு சொல்லுங்க? தாவீதுன்ற ஒருத்தன் எதிரியா இருக்கிறான்னு நினைச்சே அவன் எனக்கு எதிரி, அவன் எனக்கு எதிரி, அவன் எனக்கு எதிரி, அவன் கொன்னாதான் சரியாகும், அவன் ஊரை விட்டு ஓடினாதான் சரியாகும், அவன் என் கண்ணு மூஞ்சி முன்னாடி நிற்க முடியாது, இவன் இருந்தா நான் வாழ மாட்டேன், இவன் இருந்தா நல்லா ராஜ்யபாரம் பண்ண முடியாது, இவன் மோசமானவன், இவன் நம்மளை கொண்டுட்டு ராஜ பதவியை எடுத்துருவான். அவனுக்கு அந்த மாதிரி நினைப்பே. சொல்லுங்களேன், இப்போ நீங்க சவுல் மாதிரி இருக்கலாமா பிரதர்? நீங்க சவுல் மாதிரி இருக்கலாமா சிஸ்டர்? இல்லாத ஒன்றை நினைச்சு நினைச்சு எத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணீங்க தெரியுமா? நிறைய பேர் எத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணீங்களா தெரியுமா? இது எப்படி காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு 9 மணி வரைக்கும் இதே மாதிரி ஒரு டம்ளருக்குள்ள ஃபுல்லா தண்ணியை வச்சுட்டு ஒரு இலையை எடுத்து அதுல முக்கி இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். டெய்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிஸ்டர் வீடு முழுக்க காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சுவாங்க, 8:30 மணி வரைக்கும் எல்லா ஒரு டம்ளர் நிறைய தண்ணியை எடுத்து, செம்பு நிறைய தண்ணி எடுத்து ஃபுல்லா ஜோம் பண்ணி வீடு ஃபுல்லா 8:30 மணி வரைக்கும் தெளிக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவியை கட்டுறேன், அந்த ஆவியை கட்டுறேன், அந்த மனுஷனை கட்டுறேன், இந்த சுத்தி. என்னது சிஸ்டர் இது? டெய்லி இந்த மாதிரி மனநலமா பாதிக்கப்பட்டது மாதிரி சுத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, நம்ம சந்தோஷமா வாழுவோம், நம்ம சந்தோஷமாய் வாழுவோம். என்னை பாதுகாக்கிறதற்கு எனக்காக தூதர்களை கட்டளையிடுகிற கர்த்தர், தூதர்களை கட்டளையிடுகிற கர்த்தர். ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா, உலக மனுஷன் நம்பி படுக்கிறானே சிஸ்டர், உலக மனுஷன் அவ்வளவு நம்பி அவ்வளவு செய்யறானே, அவனுக்கு பயமே இல்லையா? அவனுக்கு பயமே இல்லையா? ஆனா நீங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே யாராவது ஒருத்தர் பொறாமப்பட்டு கொஞ்சம் எதிரியா மாறிட்டாங்கன்னா உடனே உங்களுடைய தரிசனத்தை நீங்க குறைக்கிறீங்கல்ல. இவனுக்கு முன்னாடி வாழ்ந்தாதான் பிரச்சனை, நமக்கு போதுன்ற மனசு உங்களுக்கு நிறைய பேருக்கு வருதுல்ல. அப்படின்னா அந்த வளர்ச்சியை உடனே நீங்க குறைச்சிக்கிறீங்கல்ல. நம்ம ரொம்ப வளரக்கூடாது, நம்ம ரொம்ப வளர்ந்தா நிறைய பேர் எதிரியா மாறிடுவாங்க, பிரச்சனை அதிகமாயிரும். நான் நம்புறேன் உலக மனுஷன் அவனுக்கு என்ன வணங்குறவனு கூட தெரியல, ஆனா அவ்வளவு எட்டாத உயரத்துக்கு வளர்றான். மனசுல என்னன்னா, அவ்வளவு பொறாமப்பட்டு நெருக்கங்கள் வந்தாலும் அவன் மனசுக்குள்ள அது போறதே இல்லை. அப்படிதான் வளர்ச்சின்னு ஒண்ணு வந்தா பொறாமைன்னு ஒண்ணு அவன் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி வளரும் போது 4 பேர் அப்படி பண்ணதான் செய்வாங்க, மனசுல ஸ்ட்ராங் பண்ணிட்டான். அதை என்ன பண்றான் அப்படின்னா, எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு, ஆனா அவன் எதுல மட்டும் கை வைக்கலன்னா, தன்னுடைய தரிசனத்துல மட்டும் எந்த நேரமும் அவன் கை வைக்கவே இல்லை. இப்போ இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே, ஒரு கொஞ்சம் எதிர்ப்பு வந்த உடனே, கொஞ்சம் வளர்ந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு பொறாமை வந்த உடனே நீங்க ஏன் டவுன் ஆறீங்க? ஒரு மனுஷன் விரோதமா எழும்பின உடனே ஏன் டவுன் ஆகுறீங்க? நான் செய்ய மாட்டேன்னு ஏன் ஒதுங்குறீங்க? இதுக்கு தான் இது எல்லாத்துக்கும் வர்றதில்லை நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க எதுக்கு பின்னாடி போறீங்க? உங்க மேல இருக்கிற கிருபையை நீங்க ஏன் அழிக்கிறீங்க? உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீங்க ஏன் குறைக்கிறீங்க? நீங்க அப்படி குறைக்க கூடாது, அப்படி வரத்தான் செய்யும். அதான் நான் சொல்லுவேன், காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடின்றது மாதிரி நீங்க வளர உங்களுக்கு கல்லடி அதிகமா தான் விழும். ஆனா உங்க தரிசனத்தை மட்டும் நீங்க எந்த நேரத்திலும் குறைக்கவே கூடாது, குறைக்கவே கூடாது. நீங்க எட்டாத ஒரு தேவ மனுஷியா மாறணும், நீங்க எட்டாத ஒரு தேவ மனுஷனா மாறணும். ஹல்லேலூயா. உங்களை எட்டாத உயரத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா பேசுற யாரும் இனி பேசவே முடியாதுன்ற அளவிற்கு அவங்க பேசினா உங்களை எதுவும் பண்ணாதுன்னு சொல்ற அளவிற்கு உயரத்துல கர்த்தர் உங்களை வைக்கணும், உயரத்தில் வைக்கணும். அதனால ஏதோ ஒன்று எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவா பேசுறாரு. நீங்க ஏன் பிரதர் டல்லானீங்க? நீங்க ஏன் சிஸ்டர் டல்லானீங்க? உங்க தரிசனத்தை ஏன் குறைச்சிங்க? வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் தெரியுமா, எதிர்ப்பு வந்துருச்சா, பொறாம வந்துருச்சா, 4 பேர் விரோதமா எழும்பிட்டாங்கன்னா உடனே என்ன பண்றதுன்னா உடனே ஸ்லோ. அவ்வளோதான், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அப்படியே அமைதியாக்கி. எதுக்கு வம்பு, எதுக்கு டென்ஷன், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க் எதுக்கு எடுக்கணுமா? அப்புறம் நீங்க ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா உங்க தரிசனம் எப்படி நிறைவேறும்?
ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. என்ன வந்தாலும் நீங்க நிக்கணும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்க தனியா இல்ல. உலகத்துல இருக்கிற மனுஷன் தனியா இருந்து அவ்வளவு போராட முடியும்னா, உங்களோட என்னோட அப்பா இருக்காரு, தரிசனத்தை கொடுத்தவர் இருக்கிறாரு, உங்களை அழைச்சவர் இருக்கிறாரு, உங்களை வேறு பிரிச்சவர் இருக்கிறாரு, உங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்து விஷனை கொடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்ப்புகளை பார்த்து ஒரு இடத்துல போத்திபாருடைய வீட்டுல தனக்கு அவ்வளவு பெரிய அவமானம் வருது. தான் செய்யாத ஒரு தப்புக்காக இவன் மோசமா நடந்தான்னு சிறைச்சாலையில போடப்படுறான். இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்களும் நானுமா இருந்தா எத்தனை பேர் அதை கண்டினியூ பண்ணியிருப்போம்? நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? எதுக்குடா வேண்டாத வம்பு, நம்ம செய்யாத ஒண்ணுக்காக பிடிச்சி இப்படி சிறையில போட்டிருக்காங்க, இங்க சாமி வேண்டவே வேணாம் சாமி, நம்ம எதுக்கு போனோமோ, ஹலோ எப்படி நினைப்போம்? எதுக்கு போனோமோ அதை முடிச்சுட்டு வந்துட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கு போயிட்டு நல்லா செஞ்சு நம்மளை தூக்குன்னு தூக்கி அதுக்கப்புறம் பொத்துன்னு தூக்கி கீழே போட்டுட்டு, வேணாப்பா எனக்கு உன்னுடைய ஆசீர்வாதமும் வேண்டாம், உன்னுடைய சாபமும் வேண்டாம், நீ என்ன தூக்கவும் வேண்டாம், என்ன கீழே போடவும். அதனால நிறைய பேர் இன்னைக்கு அவ்வளவு கிருபைகள் இருந்தோம், அவ்வளவு அபிஷேகம் இருந்தோம், அப்படி ஒரு சவால் இல்லாம கீழேயே போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா யோசேப்பு போய் நிக்கிறான் பாருங்க, எங்க நிக்கிறானா? அப்படிதான்டா இருக்கும். நல்லது பண்ணா 4 பேர் அப்படித்தான்டா பேசுவாங்க. நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது 4 பேருக்கு பொறாம வரத்தான் செய்யுங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு போத்திபார் நம்மளை புகழும் போது மற்றவங்களுக்கு அப்புறம் எரிச்சல் வராதா? கண்டிப்பா எரிச்சல் வரத்தான் செய்யும். அந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து உடனே சிறைச்சாலையில போய் அங்கேயும் அவன் என்ன ஆனா அப்படின்னா, சிறைச்சாலை அதிகாரிகளுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிற அளவிற்கு பெரிய ஆளா மாறினானா இல்லையா? நீங்க எப்படி ஒதுங்கலாம் சிஸ்டர்? நீங்க எப்படி ஒதுங்கலாம் சிஸ்டர்? பிரதர், நீங்க எப்படி ஒதுங்கலாம்? நீங்க ஒதுங்கி நிக்க கூடாது. என்ன வந்தாலும் நீங்க ஒதுங்கி நிக்க கூடாது. நீங்க என்ன வந்தாலும் ஒதுங்கி நிக்க கூடாது. அதையும் தாண்டி வளர்வதற்கு கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நீங்க பொறாமையை தாண்டி வளர்வீர்கள், நீங்கள் அவமானத்தை தாண்டி வளர்வீர்கள், நீங்கள் நெருக்கங்களை தாண்டி வளர்வீர்கள், நீங்கள் எதிர்ப்புகளை தாண்டி வளருகிற அபிஷேகத்தை நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நமக்கு எதிராய் மந்திரவாதம் இல்லை, நமக்கு எதிராய் குறி சொல்லுதலும் இல்லை. அதனுடைய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மந்திரவாதம் பண்ணுகிற மனுஷனே என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த நமக்கு எதிரான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்கிற இந்த வாக்கு தத்துவம் நம்ம தலைமையில நிறைவேறணும்னா, முதல்ல என்ன நினைக்கணும்னா, அது இல்லைன்னு நம்ம அறிக்கை பண்ணணும். அது இல்லைன்னு நம்ம அறிக்கை பண்ணணும். அது என்ன தொடாதுன்னு நம்ம அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நமக்கு எதிராய் மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை அப்படின்ற வார்த்தை நிறைவேறுவதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கணும். என்ன தைரியம்னா, வாசிக்கலாம் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரில் இருந்து அஸ்தரோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தரோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனுடைய தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுடைய உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆமென். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோட ஏலியினுடைய காலத்துல அந்த மனிதர்கள் அந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க.
பிடிச்ச உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சரி இவங்களுடைய ஏதோ ஒரு பெஸ்ட்டை நம்ம எடுத்துட்டு போகணுமே அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. அப்ப அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது என்ன அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டி தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஏன் அப்படின்னா, அந்த யுத்தம் நடக்கும் போது ஆசாரியர்கள் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை அவ்வளவு பவ்யமா பார்த்துக்கிறாங்க, அவ்வளவு வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறதுனால, ஓ இவங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது போல தெரியுது, இது இவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னா இவங்க ஒன்றும் இல்லாம ஆயிடுவாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களுடைய குறிக்கோள் எதுல இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டியின் மேல கண் இருந்துச்சு. அதனால யுத்தம் ஒரு பக்கத்துல நடந்திருந்தாலும் இந்த உடன்படிக்கை பெட்டியை திருடி கொண்டு போறதுல இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, இப்போ உடன்படிக்கை பெட்டி என்னன்னே தெரியாம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துட்டாங்க. எடுத்து திருடி இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நம்ம வந்து இதை எங்கேயுமே வீட்டில் வைக்க வேண்டாம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு விக்கிரகம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து அதை வச்சு அதை தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குரிய இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, சரி நம்ம தாகோன மாதிரி இவங்களுக்கும் இது ஒரு வணக்கத்துக்குரிய பெட்டி, இது வந்து ஒரு நம்மள மாதிரி இது ஒண்ணு, அதனால ஒண்ணு பண்ணுவோம். சரி நம்ம ஆளுல 100ல் 1, 101, 10ல் 1, 11 அப்படியே வச்சிருவோம்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்கன்னா, தாகோனுடைய கோயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டாங்க. யுத்தம் செய்த களைப்பில் வெற்றி அடைந்த ஒரு பெரிய சந்தோஷத்துல நிம்மதியா தூங்கி எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டோடாண்டா. வந்து காலையில அதை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி இது அவங்களுடைய விஷயங்களை பண்றதுக்கு எடுக்கும்போது பார்த்தா, கதவை திறந்து பார்த்தா இவங்க நிக்க வச்சுட்டு போனது என்ன பண்ணிருக்குது, கவுந்து கிடக்குது. எவன்டா இது நைட்டு வந்தான்? இவங்களுக்கு ஒரு சந்தேகமா இருந்திருக்கும், அந்நிய இடத்துல இருந்து வந்து திருடுறதுக்கு பார்த்துருப்பாங்களோ, ஒருவேளை உடன்படிக்கை பெட்டியை திருட பார்க்கும்போது இது தவறி கீழே விழுந்துச்சோன்னு நினைச்சு, சரி ஒன்றும் இல்லை நல்ல பேஸ்ட் போட்டு ஒட்டுங்கப்பா, நல்ல காங்கிரீட் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை எடுத்து நிறுத்தி அடுத்த நாள் காலையில வந்து பார்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா தாகோனுக்கு தலை தனியா கிடக்குது, கை கால் தனியா கிடக்குது, உடம்பு தனியா கிடக்குது, எல்லாம் உடஞ்சு கிடக்குது. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி, அந்த வல்லமைக்கு முன்னாடி, அந்த பவருக்கு முன்னாடி தாகோன் நிற்க முடியல, மந்திரவாதம் நிற்க முடியல, பில்லி சூனியம் நிற்க முடியல, அசுத்தம் நிற்க முடியல. ஹல்லேலூயா! நாம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, நமக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு முன்னாடி இந்த செய்வனை நிற்க முடியாது, அவருக்கு முன்பாக இந்த மாந்திரியம் நிற்க முடியாது, அவருக்கு முன்பாக இந்த குடும்ப சாபம் நிற்க முடியாது. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். அப்போ நமக்கு ஒரு அறிவு வேணும். என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அப்படி இருக்காதுன்னு நம்ம நம்பிட்டோம், அப்படி ஒருவேளை உங்க மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு காரியத்தை விதைச்சிருந்தாலும், ஒருவேளை அப்படி சில நாட்களாக நடந்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது, ஒன்றும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா! தேவை அற்றதற்கும் நீங்க பயப்பட வேண்டாம், நடக்காத ஒன்றுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். அப்படி நடந்திருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா! உங்க வீட்டுக்கு முன்னாடி கிடக்கிற எலுமிச்சம்பழ பழத்தை தொடுறதுக்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, முட்டையை தொடுறதுக்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன், அதை தூக்கி எரிச்சு போடலாம், அதை தூக்கி கூட்டி தள்ளிடலாம். அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். ஐயோ அதை தாண்டிட்டோம், அதை தாண்டினா அப்படி இப்படி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். செய்வினையை விட என் தேவன் பெரியவர், மாந்திரிகத்தை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், குடும்ப சாபத்தை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், என் அம்மா அப்பாவுடைய நோயை விட, வம்சாவளி வியாதியை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், பெரியவர். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அவர் இருக்கிற இடத்துல, அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல தாகோனால என்ன பண்ண முடியாதுன்னா, ஆண்டவர் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் அவருடைய பவரை அப்படியே காமிக்கல. ஃபர்ஸ்ட் எச்சரிக்கிறாரு, எப்பா தூக்கிட்டு ஒன்று என்ன தூக்கிட்டு போங்க, இல்லைன்னா எதை தூக்கிட்டு போங்க, அதை தூக்கிட்டு போங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது நடந்த சம்பவம். எங்க பாஸ்டருடைய பாஸ்டர், ஏஜான பாஸ்டர்,
அதான் நைட்டு ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது ஒரு இடத்துல படுத்து கிடக்கும்போது அந்த பிசாசு போய் கொடையை கொண்டு போயா அங்கே ஒரு வயசானவர் படுத்து கிடக்கிறாரு அப்படின்னா நடுராத்திரி தட்டி எழுப்பி ஒருத்தர், ஐயா இங்கேருந்து எழும்பி போங்க, ஏங்க நான் உங்கள் வீட்டிலே வந்து படுத்து கிடக்கிறேன், நான் இந்த வராண்டால தானே படுத்து கிடக்கிறேன். இல்லையா, இங்கே இருக்கிற ஆள் எங்கள் வீட்டில் வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, நீ போனாதான் நான் வந்து இருப்பேன்னு சொல்லுது. அதனால தயவு செய்து எனக்கு இவ்வளோ தூரம் கொடையெல்லாம் காலையில் கொண்டு வர கொடுக்க முடியாது அப்படின்னா கொடையை நீங்கள் வச்சுட்டா கூட பரவாயில்ல, இந்த இடத்துல இருந்து நடந்த சம்பவம் போங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் துரத்தியே விட்டார். வேண்டாம்ப்பா, நீ இங்கே இருந்தால் எங்களுக்கு ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு ஆக இது நிறைய பேசலாம், பட் இது நிறைய மீடியாவில் நம்ம அதை எதையுமே பேச முடியாது, யாரையும் குற்றப்படுத்துவதில்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா பெரியவர் பெரியவர் பெரியவர். தாகம் வேணா உங்களுக்கு பெருசா இருக்கலாம்ப்பா, தாகம் வேணா உங்களுக்கு பெருசா இருக்கலாம்ப்பா. அதனால நான் அப்படியான இப்படியான எல்லாம் நீங்க சொல்லலாம். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பிடிச்சதுனால உங்க தாகம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்க வச்சுச்சுன்னு உங்க மனசு நினைக்கலாம். அவங்க என்ன நினைச்சாங்க, அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டு போட்டி, ஒன்னு உடன்படிக்கை பெட்டிக்கும், இன்னொன்னு தாகோனுக்கும். அப்போ உடன்படிக்கை பெட்டி இவங்க என்ன நினைச்சாங்கன்னா தாகோனை விட குறைவா நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா, எங்கால் தானே என்ன ஜெயிக்க பண்ணாரு, தாகோன் உங்க உடன்படிக்கை பெட்டி உங்களை ஜெயிக்க பண்ணல. ஆனா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜனங்களை கைவிட்டது போல கைவிட்டாலும், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சாபத்தை காட்டிலும் அவர் பெரியவர். என் குடும்பத்தில் வம்சாவளியில இருக்கிற எந்த பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவரா? யாருக்கு அப்படி நடந்திருந்தாலும் உங்களுக்கு நடக்காம இருக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா? ஆமென். யார் என்ன சொன்னாலும் நீங்க வந்து இது நடக்காதுன்றதுக்கு நீங்க தலையசைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, என் இயேசு அதை நடத்தி முடிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கு. அதான் அந்த அம்மா வந்து நிற்கும் போது பிள்ளைக்கு அனுப்பப்பட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் ஒரு கையில, இன்னொரு அந்த கை வெறுமையா இருக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உடைஞ்சு போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாதுன்னு யார் சொல்றதாமா? கர்த்தர் சொல்றாராம். உடைஞ்சு போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாருன்னு அந்த ஊழியக்காரர் சொன்னாரு. பாஸ்டர், கர்த்தரே சொன்னதுக்கு அப்புறம், ஆண்டவரே சொன்னதுக்கு அப்புறம் என் பிள்ளை ஒன்று சேரவா போகுது? எந்த கர்த்தர்? எந்த கர்த்தர்? எந்த பைபிள்ல எழுதியிருக்கிற கர்த்தர்? ஏன் கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார்? ஏன் ஆண்டவர் வந்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆமென். அப்படி என் கர்த்தர் சொல்லி இருந்தா கூட, நீ மனமாறு, நீ மனம் திரும்பு, நான் உனக்கு செய்வேன்னு தான் சொன்னார். நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களை அழிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த ஜனங்கள் முழங்கால் படிட்டு கர்த்தர் நோக்கி கெஞ்சினதுக்கு அப்புறம் தன்னுடைய எண்ணத்தை மாத்தினாரா இல்லையா? தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் மாத்தினாரா? ஆண்டவர் செய்யாம இருப்பாரா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த டாக்டருடைய ரிசல்ட்டை நீங்க நம்பாதீங்க. அந்த குடும்ப வம்சாவளி வந்திருக்கிற அந்த ரிசல்ட்டை நம்பாதீங்க. யார் சொன்னதை நம்பாதீங்க. என் இயேசுனுடைய வல்லமை எல்லா வல்லமையும் காட்டிலும் பெரிய வல்லமை. ஆமென். இதற்கு இணையா இன்னொரு வசனம் இருக்குது. நீங்கள் யாத்ராகம புஸ்தகத்தில் அந்த வசனத்தை வாசிக்க முடியும். யாத்ராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். யாத்ராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 18வது 19வது வசனம், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அடுத்த வசனம், அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம். ஹலோ, நீங்க வந்து யாத்ராகமம் 7:11, யாத்ராகமம் 7:22, நீங்க வந்து 8:7, 8ஆம் அதிகாரம் 7வது வசனம், யாத்ராகமம் 7:11, யாத்ராகமம் 7:22, யாத்ராகமம் 8:7, இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 3 இடத்துல மோசே தன்னுடைய கோலினால என்ன செஞ்சாங்களோ அதையும் யார் செஞ்சா? எகிப்துல இருக்கிற மந்திரவாதிகளும் செஞ்சுட்டான். அவ்வளவுதான். செஞ்ச உடனே ஒரே சமயம், நீ மட்டும்தான் பாம்பு வரப்பியா? இந்த பாரு, நானும் கோல் போட்டா என்ன ஆகுது? பாம்பு வருது. அப்படியே பெரிய பில்டப் பண்ணிட்டே வந்தாங்க. ஆண்டவரும் என்ன பண்ணிட்டாரு? அமைதியா விட்டார். ஆடுங்கடா, நல்லா பண்ணுங்க, நல்லா சொல்லுங்க. அப்புறம் 3வது இந்த பேன் வந்துச்சு பாருங்களேன். பேன் டேஞ்சர் போல தெரியுது. ஆமே,
இந்த பேனுன்னு ஒன்று வந்த உடனே இவங்களும் தங்களுடைய மந்திர வித்தையினால பேன்களை உண்டு பண்ணிடலான்னு முடிவெடுத்தாங்க. ஆனா என்ன பண்ண முடியல. இப்ப பார்வோனிடத்துல போய் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களால பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அது தேவனுடைய அதான் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவல்ல, சுண்டு விரல். நான் ஒரு சுண்டு விரல் அசைச்சா போதும், விரலுக்கே இந்த பிரச்சனை என்ன? ஏப்பா நீங்க மந்திரவாதத்தில் என்னென்னமோ பண்ணுனீங்க, என் ஆண்டவர் கையை கூட நீட்டல, என் ஆண்டவர் வார்த்தையை கூட சொல்லல, என் ஆண்டவர் உங்க பக்கத்துல வர கூட இல்லை, ஒரு சின்ன விரல் மட்டும் அசைச்சாரு. அந்த காரியத்தையே மந்திரவாதிகளால நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்களா? அப்பாவுக்காக சந்தோஷப்படுறீங்களா? தேவன கரங்களை தட்டி, அப்பா அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் என்ன செஞ்சாலும் அதை கண்டு அவங்களால செய்ய முடியல. ஏன்னா என்னுடைய இயேசு எல்லாவற்றை பார்க்கலும் பெரியவர். சில அற்புதங்கள் அங்கே நடக்கலாம். இதே போல அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒன்னாவது டைம், ரெண்டாவது டைம், மூணாவது டைம் அவங்க வின் பண்ணது மாதிரியே இருக்கலாம். நான் சொல்றேன், யுத்தத்தில் பிசாசு முன்னாடி ஃபர்ஸ்ட் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பிசாசு ஃபர்ஸ்ட் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால அவன் ஜெயிக்க போறதா ஒன்றும் சரித்திரம் கிடையாது. அவன் ஜெயிக்கிற ஜெயத்தை ஒன்றும் எழுதி வச்சதெல்லாம் கிடையாது. அவன் யுத்தத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஜெயிக்க போறது முடிவில். என் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் என்னுடைய முடிவை சம்பூரணமாய் மாற பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இஸ்ரவேலுக்கு உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னா, எந்த மந்திரவாதத்தை செய்கிறதற்காக போனானோ அந்த மனுஷன் வாய் மூலமாகவே சொல்றான், யாருக்கு வேணாலும் பண்ணலாம்ப்பா, ஆனா இவனுக்கு மட்டும் மந்திரவாதமும் வில்லி சூனியமும் பண்ண முடியாது. ஏன்னா பெரியவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். நம்பர் 2, இஸ்ரவேலுக்கு நமக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் அதை என்ன பண்ண போறது இல்லைன்னா, நான் அதை நம்ப போறது சத்தமா, நான் அதை விசுவாசிக்க போறது இல்லை, நான் அதற்கு உருவம் கொடுக்க போறது இல்லை, நான் அதை பெரிய விஷயமா பார்க்க போறது இல்லை. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற ஒரு அப்பா எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். யுத்தத்தை பிசாசே ஸ்டார்ட் பண்ணாலும், யுத்தத்தை எதிரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணாலும், யுத்த களத்தில் எதிரி முன்னாடியே அட்டெண்டன்ஸ் போட்டாலும் ஜெயத்தை கொடுக்கிறது யார் அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவதாக இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறேன். அப்படின்னா, உனக்கு முடியாதவங்க உட்காந்துக்கலாம், தப்பு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாதீங்க. முடியலைன்னா உட்காந்து கூட கேட்கலாம், ஒன்றும் இல்லை. நம்பர் 4, நாலாவதாக உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, 4th, என் அப்பா பெரியவர், அது ஒன்று. ஆனா என் அப்பா அவர் மட்டும் பெரியவரா இருந்து மகிமைப்படல, என்னையும் என்ன ஆக்கியிருக்கிறார்னா நானும் பெரியவர். மந்திரவாதம் உங்களுக்கு நடக்காது, பில்லி சூனியம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க யாருன்னா சாதாரணமானவங்க இல்லை, நீங்க பெரியவங்க. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ளே இருக்கிற நீங்க போய் நின்னா போதும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்துட்டு நீங்க போய் நின்னா போதும். நீங்க போய் நிற்கிற இடத்துல அந்த அற்புதம் நடக்கும். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர்கள் எல்லார் மேலும் உண்டானதனால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மந்திரவாதிகளை 3 காரியத்தில் ஆண்டவர் விட்டு வச்சாரு. பாம்பை கோலை போட்டு பாம்பை உண்டு பண்ணுங்கப்பா, பரவாயில்லப்பா, பரவாயில்ல, 3 விஷயத்தை விட்டார். 4வது விஷயத்துக்கு கொஞ்சம் எதை மட்டும் காமிச்சாரு?
விரலை மட்டும் காமிச்சிட்டாரு. ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் நடக்கல, மந்திரவாதிங்க ஹெல்த்தா இருக்காங்க, மந்திரவாதிகளுக்கு எந்த தொந்தரவும் வரல. இப்போ அடுத்து விடமாட்டோம் நான் அப்படின்றது மாதிரி இப்போ எல்லாருக்கும் கொப்பளம் வருது. யாருக்கும் கொப்பளம் வந்துச்சு? நீ என்ன வந்து என் பிள்ளைக்கு முன்னாடி நின்றுக்கிறியா, சீனு போட்டு உட்காந்துருக்கிறியா? நீ நான் இதை பண்ணுவேன் இதை பாரு, உன்னை வரவிடாம பண்றேன்னு சொல்லி அத்தனை பேருக்கும் கொப்பளத்தை கொடுத்து எங்க உட்கார வச்சிட்டாரு? வீட்டிலே உட்கார வச்சிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பிள்ளை நிக்கிற இடத்துல உன்னால என்ன பண்ண முடியாது. மோசே இருக்கிற இடத்துல மந்திரவாதிகளால நிற்க முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற பவர் ரொம்ப பெருசு. சிஸ்டர், உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கிற பவர் ரொம்ப பெருசு. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல ரொம்ப அனாயிண்டிங் பெருசா இருக்குது. அவருடைய அபிஷேகம் பெருசா இருக்குது. நீங்க சாதாரணமானவர்களாய் தெரியலாம், ஆனா பார்வோன் உங்களை சாதாரணமானவனா நினைக்க முடியாது. ஆமென், நினைக்க முடியாது. மந்திரவாதிகள் உங்களை சாதாரணமா நினைக்க முடியாது. என்னமோ மோசே அவ்வளவு பெரிய தாடியை வச்சுட்டு, நரைச்ச தாடியை வச்சுட்டு, கையில ஒரு குச்சியை தூக்கிட்டு கருத்து போய், ஒரு நாள் வெள்ளையா இருந்தவர் தான், ஒரு நாள் ரொம்ப கலரா இருந்தவர் தான். ஆனா இப்போ வனாந்திரத்துக்கு போய் என்ன ஆயிட்டாரு? கொஞ்சம் கருப்பாயிட்டாரு. இங்கே இருக்கும்போது அவருக்கு தனியா பியூட்டி பார்லர்லேயே தனியா இருந்துச்சு. ஆனா அங்க போய் ஒன்றும் இல்லை, வெயிலே நல்ல காஞ்ச கருவாடு மாதிரி ஆயிட்டாரு. தாடியெல்லாம் வச்சுட்டு ஆளு வயசானவரை மாதிரி ஏதோ ஒரு பிச்சைக்கார தோட்டத்தில் உள்ள வந்த உடனே மந்திரவாதிகள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவன் என்ன இப்படி வந்திருக்கிறான் ராஜாவுக்கு முன்னாடின்னு. ஆனா கர்த்தர், என் பிள்ளையா அற்பமா நினைக்கிறதுக்கு நீ யாரா? நீ யாரு? என் பிள்ளைக்கு முன்னாடி நிற்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். அம்மா, யார் முன்னாடி வேணாலும் இந்த மந்திரவாதம் நிக்கலாம், இந்த பில்லி சூனியம் நிற்கலாம், இந்த சாபம் நிற்கலாம். ஆனா வல்லமையை தரித்திருக்கிற, அபிஷேகத்தை கொண்டிருக்கிற, தரிசனத்தோட வாழ்கிற உங்களுக்கு முன்னாடி அந்த ஆமென் மந்திரவாதிகளால் நிற்க முடியாத போனது போல கர்த்தருடைய மகிமை அந்த வல்லமைக்காக கெஞ்சுங்க. அந்த வல்லமைக்காக ஆமென் பாடலாமா? இப்ப பாட போறோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஹalleluya. நம்பர் 4, நாலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, பில்லி சூனியம் இல்லைன்னா நான் பெரிய ஆள். சொல்லுங்க, நான் பெரிய ஆள். எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இருக்குது. எனக்கு முன்னாடி அது நிற்க முடியாது. என்ன அது ஒன்றும் பண்ணாது. சிங்க கெபிக்குள்ள போன தானியேலை சிங்கங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தானியேலுக்குள்ள இருக்கிற பவர் வேற பவர். ஆமென். நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு பெரிய பவர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதில் கொஞ்சம் அப்படியே எழுப்பி நிற்கலாம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் நிறைய பேர் முழங்கால நிற்பீங்க நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா, ரொம்ப நேரம் முழங்கால நின்றவங்க டக்குன்னு அப்படி எந்திரிக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து கூட டக்குன்னு எந்திரிக்க வேண்டாம். ஆமாம், தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஆமென். இந்த 49வது நாள் ஜெபம் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மளை கிருபையாய் தாங்கினது. ஹல்லேலூயா. நாளைக்கு 50வது நாள் செலிப்ரேஷன். ஆண்டவருடைய மகிமை கடந்து வரப்போகுது. கர்த்தர் இந்த 50 நாட்களும் நமக்கு நல்லவராய் இருந்தார். ஆமென். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையிலே விழுவது இல்லை. எல்லா வருஷத்தை விட உங்க வாழ்க்கையில் இந்த 2025 கடைசி 3 மந்த்ஸும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மந்த். நீங்க இந்த உலகத்தில் வாழ போகிற சகல நாட்களுக்கும் தேவையான அத்தனை விஷனையும் அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் இந்த 3 மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நிறைய பேருடைய எதிர்காலத்தை கர்த்தர் இந்த 3 மாசத்துல ஆண்டவர் எழுதுகிறார். நிறைய பேருடைய விஷனை இந்த 3 மாதத்திற்குள்ள ஆண்டவர் எழுதுகிறார். உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிறத இந்த 3 மாசத்துக்குள்ள கர்த்தர் உறுதிப்படுத்த போறார். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். அப்படியே நில்லுங்க, நீங்க எடுக்க வேண்டாம், பைபிள் எடுக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை 16 - 18 வரைக்கும் 16 அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அப்படியே 16 இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே புறப்பட்டு போயிற்று. 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவி கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால் தன்னுடைய எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும்
எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். கவனிங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோட சேர்ந்த டீமும் பட்டணத்துக்குள்ள ஊழியம் செய்கிறதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு அம்மா அங்க வந்து குறி சொல்றாங்க. இந்த குறி சொல்ற அம்மா வந்து இந்த அம்மா தனியா குறி சொல்லல, இந்த அம்மாவை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இது ஒரு பிசினஸ் மாதிரி. அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து இந்த அம்மா வந்து பிசாசு உள்ள இருக்குது, இந்த பிசாசு உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த அம்மாவை இந்த பிசாசை வச்சே நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்லி அந்த அம்மாவுக்குன்னு ஒரு கோயில் கட்டி கொடுத்து அந்த அம்மாவை அப்படியே உட்கார வச்சுட்டு இவர் வர்ற வசூலை வாங்கிடுறது. இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, வர்றவங்க எல்லாருக்கும் குறி சொல்றது. பிசாசு உள்ள இருக்குல்ல, பிசாசு உள்ள இருந்தா பிசாசு சொல்றதும் நிறைய நடக்கும். அந்த மாதிரி பிசாசு வந்து சில காரியம் தெரியும்ல, இதை வச்சு இந்த அம்மா சொல்லுது. இவங்க சொன்ன உடனே இந்த பிசாசு என்ன கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலும் அவங்க டீமும் வரும்போது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வேற எதுவுமே குறி சொல்லல. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு. இவங்க சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குதா? சத்தமா சொல்லுங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, சரி பிசாசார் நமக்கு ஒரு விளம்பரம் வருது, நம்ம அப்படித்தான் நினைப்போம். யாரால விளம்பரம் வந்தா என்ன, பிசாசால வரட்டும், வந்தாலும் பரவாயில்ல, இந்த அம்மா இருக்கிறது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சரியா கணிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் வர்றது யார் வாயில இருந்து? கேட்கல. நம்ம இதுல ஏமாந்துட கூடாது. நம்ம நிறைய பேர் இதுல ஏமாந்துருவோம். எதுல ஏமாந்துருவோம்னா, நமக்கு வந்து வார்த்தை தான் மெயின், நமக்கு நிறைய நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் மெயின். ஆனா எந்த இடத்துல இருந்து வர்றதுன்னு நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். எந்த இடத்துல இருந்து வந்தா என்ன, கர்த்தருடைய பிளஸிங் தானே வருது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானே வருது. இல்ல இல்ல, எல்லா இடத்துல இருந்தும் வர்ற ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள, எல்லா இடத்துல இருந்தும் வர்ற பிளஸிங்கை நம்ம ஏற்றுக்கொள்ள கேட்கல. சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது. சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் அது நல்ல வார்த்தையா இருந்தாலும், அது சந்தோஷமான பணமா இருந்தாலும், அதை நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்றது, நமக்கு ரிஜெக்ட் பண்ணணும், அது வேண்டான்னு தூக்கி போடணும். அசுத்தமான இடத்திலிருந்து வர்ற ஒன்றை நான் என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு வருதுன்றதுக்காக நான் அப்படி வாங்கிட முடியாது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. முடியாதுப்பா, முடியாதுப்பா. 2 நாள் பார்த்தாரு, சரி விட்டாரு, சரி இது அடங்கிரும் நினைச்சா அது அடங்குற மாதிரி தெரியல. உடனே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இயேசுவின் நாமத்தினால இதுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி வெளியே போட்டுன்னு உடனே அந்த மனுஷி இப்ப என்ன ஆயிட்டான்னா, குறி சொல்ற ஆவியும் போயிருச்சு. இப்ப வந்தவங்களுக்கு வாயை திறந்து என்ன ஒண்ணு சொல்லலான்னு நினைச்சா வாயில என்ன பண்ண மாட்டேங்குது, ஸ்லோகம் மட்டும்தான் வருதே தவிர வார்த்தை வர மாட்டேங்குது. பிசாசு வெளியே போன உடனே எல்லாம் சரியா போயிருச்சு. நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் குடி சொல்லுமா, நீ எத்தனை பேருக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுமா, ஆனா அபிஷேகிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு நீ நல்ல காலம்னு சொல்ல முடியாது, நீ குறி சொல்ல முடியாது, செய்வன சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைய யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் கணிச்சிட முடியாது. பிரதர், உங்களை யாரும் சீக்கிரமா கணிச்சிட முடியாது. சிஸ்டர், உங்களை யாருமே கணிச்சிட முடியாது. ஒருவேளை குறி சொல்றவங்க, மந்திரவாதம் சொல்றவங்க நிறைய உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். உன் பையனுக்கு 15 வயசுல இப்படி நடக்குது, 25 வயசுல இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க சொன்ன வார்த்தை அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவங்க சொன்ன வார்த்தை யாருக்கு வேணாலும் நடக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நடக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ வந்து சிஎஸ்ஐ டயசிஸ்ல வந்து ஊழியர் ஐயர் சதீஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த சதீஷ் யார் அப்படின்னு சொன்னால், இந்த சதீஷ் வந்து இந்த ஊழியத்தை 2005 நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப குட்டி பையன், அவன் ஒரு யூத்து, ஒரு சின்ன செட்டு என் கூட இருந்துச்சு. நான் ஊழியம் ஆரம்பிக்கும் போது 4 பேரை வச்சு சபையை ஆரம்பித்தோம். அப்போ அந்த 4 பேர் 10 பேராக மாறும்போது அந்த சின்ன சர்ச்சில் நானும் யூத்தாக இருந்ததுனால என் கூட ஒரு 10 யூத்ஸ் வந்து எப்போவுமே இருப்பாங்க. அதில் இந்த சதீஷ்ன்ற ஒருத்தர் இருந்தார்.
அப்போ அவருடைய வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, பாஸ்டர் இவனுக்கு எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட போய் கேட்டாலும் தண்ணியில் இவனுக்கு கண்டம் இருக்குது, தண்ணியில் இவனுக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பழக்கம் உண்டு, இந்த மாதிரி போயிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே சொல்றாங்க, இந்த பையன் தண்ணியில் கிண்ணியில் செத்து போயிடுவானா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு இது அப்போ ஞாபகம் இருந்துச்சு. இவனை ஞானஸ்நான ஆராதனைக்காக கூட்டிட்டு போனேன். எங்கன்னா இங்கே மேட்டுப்பாளையம் ஆற்றுல கூட்டிகிட்டு போனால் எனக்கு நீச்சல் தெரியும். அப்போ எனக்கு அந்த ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார், பாஸ்டர் ஜெயராஜ். அவருக்கும் நீச்சல் தெரியும். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு நீச்சல் தெரியுன்றதுக்காக நம்ம தண்ணியை பார்த்தா சும்மா இருக்க முடியாதே. சரி ஞானஸ்நானம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு, சரி நீங்கள் கரையிலே இருந்து விளையாடுங்க, தண்ணிக்கு உள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குதிச்சு நீச்சல் அடித்து ரொம்ப தூரம் போயிட்டேன். அந்த பாஸ்டரும் என் கூட வந்துட்டார். திரும்பி பார்த்தா இவன் குளிச்சு எங்க வந்துட்டான்னா ஆழத்துக்கு வந்துட்டு ஐயா அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். 2 பேரும் குதிச்சு அப்படியே முன்னாடி வந்து உட்கார்ந்து மூச்சு வாங்கிட்டு, ஏப்பா ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேட்டோன்னு அந்த சதீஷ் என்ன சொன்னான் தெரியுமா? எங்க அம்மா அடிக்கடி தண்ணியில கண்டோம்னு சொல்லுவாங்க. பட் இது வரைக்கும் நான் தண்ணியில் இந்த மாதிரி இறங்குனதே இல்லை. கரெக்டா இன்னைக்கு என்ன முக்கி ஞானஸ்நானம் கொடுத்துட்டீங்க, நான் மரிச்சு உயிரோட எழுந்துட்டேன். என் கண்டம் இதுலயே முடிஞ்சிருச்சு. பார்த்துட்டேன் இன்னைக்கு பாருங்க, அந்த கண்டம் என்ன சாகடிக்க விடலை பாருங்க அப்படின்னு அவன் மாறினா. நம்ம சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் கீபோர்டு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ஊழியத்திற்காக அர்ப்பணிச்சான். அப்புறம் CSI டயசிஸ்ல அவங்க இருக்கிற அந்த பைபிள் காலேஜில் ஃபுல்லாக படிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயரா இருக்காரு. அவர் பெரிய ஐயரா இருக்காரு, ஒரு சர்ச்சுக்கு ஐயரா இருக்காரு. அதனால நான் விசுவாசிக்கிறேன், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். என்ன பேசின நாக்கு கருநாக்கு பாஸ்டர், என் பிள்ளைய சபிச்ச நாக்கு அப்படி பாஸ்டர். அவளுடைய வார்த்தையா இருக்கலாமா, இவளுடைய வார்த்தையா இருக்கலாமா, இவங்க சொன்னதுனால நான் இப்படி இருப்பேனா, அவங்க சொன்னதுனால நான் இப்படி இருப்பேனா? நான் நம்புறேன் அந்த எல்லா வார்த்தையை காட்டிலும் உங்களுக்கு ஏசப்பா கொடுக்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. அவர்கள் சொல்லுகிறது எதுவும் நடக்காது. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு 49வது நாள் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த மாந்திரிகங்கள் உடைவதாக, அந்த சாபங்கள் உடைவதாக. நன்றி அப்பா. இந்த 100 நாட்கள் முடியும் போது அந்த மகிமையை நாங்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், நன்றி அப்பா. உம்முடைய ஊழியக்காரனா என்ன ஆண்டவரே, உண்மையிலே இந்த பிள்ளைகளுக்கும் சேர்ந்து தான் முழங்கால் போட்டிருக்க ஆண்டவரே. உண்மைதான்ப்பா. இந்த முழங்கால் வலிக்க நான் ஜெபிக்கிறேன். அதான் என் பிள்ளைகளை நினைச்சிருங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் என் பிள்ளைகளை பார்த்து கிண்டல் பண்றவங்க இருக்கிறாங்க. எத்தனை நாள் தான் போய் கத்துவ, எத்தனை நாள் தான் போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்ப, உனக்கு வேற வேலையே இல்லையா, நீ வேற ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதானே, இப்படி போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண உடனே எல்லாம் கிடைச்சிருமா? எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க, எத்தனை பேர் நக்கல் பண்ணுவாங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, மோசே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கோல் எடுத்து வரும்போது அப்படிதான் அவங்க மந்திரவாதிகளும் சொல்லியிருப்பாங்க, என்ன பெரிய நீ என்ன பெரிய அற்புதம் பண்ற, உன் கடவுள் என்ன பெரிய வசதி, அந்த மாதிரி தான். ஆனா மோசையினுடைய கையில இருக்கிற கோலுக்கும் அவங்க கோலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாயிருச்சு. அந்த மந்திரவாதிகள் சொல்றாங்கல்ல, இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல். எங்க பிள்ளைகளை எதிர்த்தவங்க, எங்க பிள்ளைங்களை அப்படி தரக்குறைவா பேசினவங்க, எங்க பிள்ளைகளுடைய மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்க ஒரு வார்த்தையை சொல்லணும், இது 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 ஏசப்பாவுடைய கைப்பா, ஆண்டவருடைய கரம்பா, ஆண்டவருடைய கரம் என் பிள்ளை மேல இருக்குது, ஆண்டவருடைய கரம் பிசினஸ் மேல இருக்குது, ஆண்டவருடைய கரம் குடும்பத்தின் மேல இருக்கிறத அத்தனை ஜனங்களும் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம்
நம்ம இவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.